இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம். 10 AM ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல்டான ஒரு வெபினார். 11 AM வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். 12 PM ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ SIP. இது ஒரு விமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார். சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க. இன்று ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய மெல்ட் டவுனுக்கு மத்தியில் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் நிக்கை ஹஸ் ஹிட் த சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ அங்கே வந்து ட்ரேடிங்கை நிறுத்தியிருக்காங்க. யூஎஸ்லேயும் ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட 3-4% டவுன் இருக்குது. இந்தியன் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு கவலை பல வாட்ஸ்அப் குரூப்பில் தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகின்றன ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை ஜெயிச்சு. 4 மாதங்கள் கழித்து தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வை 4 மாதங்களாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எல்லாராலையுமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போதும் யார் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி நாளில் என்ன செய்வாங்கன்னா போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் சார் மேலும் விழாதா, வெயிட் பண்ணலாமே, எதுக்கு அவசரப்பட்டு போய் இந்த மாதிரி விழற அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு கூட சில பேர் கேள்விகள் எழுப்பலாம். பட் என்னுடைய அனுபவத்தில் இது மாதிரி நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னுடைய நிதி ஆதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு பிக் மார்க்கெட் கரெக்ஷன் டேல அட்லீஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற தொகையில 1/4 1/3 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் இதே போற இன்னொரு நாள் அடுத்த நாள் இதே மாதிரி இருந்துச்சுனாக்கா அதே அளவோ அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக சொல்றேன், இந்த மாதிரி ஒரே நாள்ல பெருவீழ்ச்சி நடக்கிறதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் ஒரு 4-5 நாட்களுக்கு இது நடந்தாலே அது மிகப்பெரிய விஷயம். ஸோ மார்க்கெட் ஈஸியா ஒரு ஓவர் சோல்ட் ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருமே வாங்கல, எல்லாரும் விற்கிறாங்கன்னா என்ன ஆகும், விற்கிறவங்க ரொம்ப வித்துட்டு போயிருப்பாங்க. அதுதான் ஓவர் சோல்டுன்னு நம்ம சொல்றது. அப்போ அந்த நிலையை எட்டுற வரைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சில பேர் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மார்க்கெட் மறுபடியும் ஏறும்போது தான் போய் வாங்குவாங்க. அதுவும் சரிதான், அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் என்னை போன்றவர்கள் இந்த மாதிரி விழற நாட்கள்ல வாங்கணும்னு நம்பக்கூடியவர்கள். ஏன்னா இந்த அசெட் கிளாஸ்ல அதாவது ஈக்விட்டியில எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தகையது. அண்ட் எக்காலத்திலையும் இந்த நம்பிக்கை பொய்யானதில்லை. இந்த வீழ்ச்சியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. அதே போல என்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலையும் நான் தொடர்ந்து சில எச்சரிக்கைகளை ஒரு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னாக்கா ரொம்ப ஓவர் வேல்யூட் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல நம்ம இருக்கக்கூடாது. 2வது ரொம்ப குளோபலைஸ்டு பிசினஸஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. 3வது ரொம்ப சிறிய நிறுவனங்களுக்கு அதிக மதிப்பை கொடுக்கக்கூடாது. 4வது எந்த விலையிலையும் ஒரு பங்கை வாங்குறதுங்கிற அந்த அடிப்படை தவறை செய்யக்கூடாது. இந்த 4 தவறுகளை அதிகம் செய்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா மார்க்கெட் கீழே வரும், எங்கேயோ ஒரு இடத்துல பாட்டம் அவுட் ஆகும், அங்கேருந்து மறுபடியும் மேலே போகும். ஆனால் நீங்க வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மேலே போற அந்த ரேலியில அதிகம் பார்ட்டிசிபேட் பண்ணாதுங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ரிஸ்க். இதை நான் கொஞ்ச நாள் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். பல பேருக்கு தங்களுடைய முதலீடுகளை பத்தி ஒரு எதிர்மறையான கருத்தை கேட்டாலே ஃபர்ஸ்ட் வர ரியாக்ஷன் என்ன தெரியுமா? கோபம். 2வது அந்த கருத்து சொல்றவங்க மேல ஒரு வெறுப்பு. இதெல்லாம் வந்து முதலீட்டுக்கு உதவாது. எத்தனையோ தடவை நானும் என்னை சுற்றியுள்ள முதலீட்டாளர்களும் காரசாரமான விவாதங்களில் ஈடுபடுவோம். இன்னைக்கு காலையில ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விவாதம் நடக்குது. ஒருத்தர் வந்து உலகமே இடிஞ்சு போயிடுன்னு சொல்றாரு.
அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கிறோம். இடிஞ்சு தானே போக போகுது, இருப்பியா நீ, இல்ல நீயும் காணாம போயிடுவியா இடிஞ்சு போற உலகத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் இது ஆகுது அது ஆகுது, உலகத்துல உள்ள எல்லா நெகட்டிவையும் அவர் இன்னைக்கு காலையில கொண்டு வந்து வாட்ஸ்அப்ல கொட்டுறாரு. அப்படி கொட்டும்போது எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா, ஈவன் when it is darkest you have to think of dawn. ஏன்னா ஒரு மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருட்டு பயங்கரமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து ஓப்பன் பண்ணி விடும். ஸ்டாக் மார்க்கெட்ல இது ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த பாயிண்ட்ல அவர் வந்து பயங்கர டார்க் தாட்ஸ்ல இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதலீட்டுக்கு நல்லதில்லை. நம்ம என்ன மாதிரி திங்கிங் வச்சிருக்கோன்றது நம்ம முதலீட்டை பாதிக்கும். உதாரணத்துக்கு கோவிட் போது நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் 3 months 6 monthsல பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியாவை பத்தி நெகட்டிவா இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நடக்கிறது எல்லாமே தப்புன்னு நினைச்சீங்க. இந்தியாவுடைய எல்லா கோவிட் ரெஸ்பான்சஸும் உங்களுக்கு சரியா படலை. இப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதலீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியாது. ஸோ இந்த பெசிமிசம் உங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய விடாம செஞ்சிடும். அதே போலதான் பப்ளிக் செக்டரை பத்தின அந்த கருத்தாடலும், அதை வந்து தூக்கி பிடிச்சவங்க எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. யோசிச்சு பாருங்க, பப்ளிக் செக்டர் ரேலியை மிஸ் பண்ணிட்டு ஐடிசியை வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுக்கு எஃப்டிலே இருந்திருக்கலாம், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ அதே போலதான் இந்த விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். இப்போவும் நான் என்ன பார்க்கறேன்னா, நிறைய பேர் இப்போ ட்ரம்ப் மேல ஒரு பயங்கர வெறுப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர்னாலதான் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றது, சில பேர் வந்து சைனாவினுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறது, இப்படி எல்லாம் அரசியலை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னோட நட்பு வட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நான் வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது எதுவுமே நமக்கு இன்னைக்கு உதவாது. இன்னைக்கு நமக்கு என்ன உதவும்னாக்கா, இந்த சிக்கல் தீர்ந்த பின் என்ன மாதிரியான ஒரு பொருளாதார சூழ்நிலை உருவாகும்ன்ற அந்த சிந்தனை தான் உதவும். என்னை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பொருளாதாரத்தையே அதிகம் நம்பி இருக்கக்கூடிய தொழில்கள் நிலையான தொழில்களாக அமையும். ஸோ அந்த தொழில்களில் முதலீடு செய்பவர்கள் டெஃபினட்டா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிப்பாங்க. இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதைத்தான் தொடர்ந்து கிராஜுவலா ஜென்டலா பண்ணிக்கிட்டே வரேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் எங்கள்கிட்ட அட்வைஸ் வாங்குறாங்க, எங்களோட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இது தெரியும். தங்களுடைய முதலீடுகள் அதிகப்படியாக உள்நாட்டு பொருளாதாரத்தையே நம்பி இருக்கின்றன, அதிகமா வெளிநாட்டு பொருளாதாரத்தை நம்பி இல்லை. ஸோ உலகம் பூராவும் உள்நாட்டு பொருளாதாரத்தை எல்லாருமே ஸ்ட்ரெங்தன் பண்ண நினைக்கிறாங்க. அதில் அமெரிக்கா இன்னைக்கு முதன்மை இடம். இத்தனை வருஷமா அவங்க இதை நினைக்கல, அதுக்காக இன்னைக்கு அவங்க நினைக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சீனாவும் தன்னுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை தான் இன்னைக்கு திருப்பி ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அப்போ ஏன் எல்லாரும் உள்நாட்டு பொருளாதாரத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்கன்னா, உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து உள்நாட்டிலேயே நுகர்வை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த ப்ராஃபிட் பூல் உள்நாட்டுக்குள்ளேயே உருவாகி உள்நாட்டுக்குள்ளேயே செலவாகும். அந்த பணத்தை நீங்க வெளியே அமிச்சீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. இதுல ரொம்ப வருஷம் முன்னாடி காந்தி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, மணி ஷுட் நாட் ஃப்ளோ ஃப்ரம் த வில்லேஜ் டு த சிட்டிஸ், இட் மஸ்ட் ஃப்ளோ த அதர் வேனர். அது கிராம பொருளாதாரம் செல்ஃப் கண்டெய்ன்டா இருக்கணுங்கிற அந்த சிந்தனை இன்னைக்கு உலகம் பூராவும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நிறைய நாடுகள் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த சிந்தனை உதவும். ஏன்னாக்கா நீங்க வந்து இஃப் யூ லுக் அட் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பொருட்கள், இந்தியாவிலேயே நுகர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்தியாவிலேயே உருவாகி இந்தியாவிலேயே டெலிவர் பண்ற சேவைகள் நிச்சயமாக குறைவான பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப என்ன ஆகுனாக்கா, எப்ப உள்நாட்டு பொருளாதாரம் மறுபடியும் ரிகவர் ஆகுதோ இந்த தொழில்கள் முதல்ல நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொசிஷனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய, இந்த சேனலை பார்க்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இந்த பொசிஷனிங் இருக்கான்றதா என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிசினஸ்ல தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உலக பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல தான் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னைக்குமே ஒரு ரிஸ்க் தான். ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸை எடுக்கணும். அந்த எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸை நம்ம எடுக்கும்போது ரூபாயினுடைய டைரக்ஷன்ல தப்பு பண்ணோம்னாக்கா அது டபுள் வாமி என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்டை அடியாக மாறிவிடும். இன்னைக்கு பல பேருக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டான்ஸ் தப்பாயிடுச்சு, அதே போல குளோபல் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் தப்பாயிடுச்சு. ஸோ ரெண்டுமே தப்பாயிடுச்சு. இது என்ன ஆகும்னாக்கா நிறைய வழியை தான் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறோம் இந்த நேரத்துலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும்
உள்நாட்டு பொருளாதாரத்தை சார்ந்த முதலீடு செய்வதுதான் இன்னைக்கு பொருத்தமாக இருக்கும். வெளிநாட்டு முதலீடு அல்லது வெளிநாட்டு ஏற்றுமதி இது போன்ற தொழில்களில் நம்ம முதலீடு செய்வதை கொஞ்சம் கிராஜுவலாகவும் இன்னும் அதிக புரிதலோடும் செய்ய வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓ விழுந்து போச்சா, திருப்பி விழுந்த அதே எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனி போய் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை வெறும் அந்த விலை, பங்கு விலையை சார்ந்த ஒரு ஆவரேஜிங் டெக்னிக்காகத்தான் அமைகிறது. இது இந்த நேரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சரியானது அல்ல. ஸோ உள்நாட்டு பொருளாதாரத்தையே நம்பி முதலீடு செய்யும் போது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது மார்க்கெட் ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் உயரும் போது இந்த நிறுவனங்கள் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. வேறஸ் குளோபல் கம்பெனிஸ்க்கு அன்சர்டன்டி இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். அந்த அன்சர்டன்டி இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல தைரியம் வராது, அல்லது குறைவான அளவு தான் மார்க்கெட்டுக்கு அந்த கம்பெனிஸ் மேல கன்விக்ஷன் வரும். அந்த கன்விக்ஷன் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் மார்க்கெட் உள்ளுக்குள்ள நடுங்கும். அண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிசினஸ் மேல நம்பிக்கை இழந்து அதை வித்துட்டு போயிடுவாங்க. அந்த லாஸ்ட் சேல்ல மறுபடியும் ஒரு வீழ்ச்சி வரும். இதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு எத்தனை முதலீட்டாளருக்கு சக்தி இருக்குன்றது கேள்விக்குறி. இதனாலதான் நான் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல அதிகம் போகக்கூடாது அப்படின்னு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றது. ஏன்னா நம்ம டெய்லி நெகட்டிவ் விஷயத்தை கேட்கும்போது அதை நம்ம சகிச்சுக்கணும், உள்வாங்கணும், அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். சைக்கலாஜிக்கலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த சைக்கலாஜிக்கலி எங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டோ அந்த இடத்துக்கு நீங்கள் அதிகம் போகாதீங்கன்னு தான் நான் ஒரு இன்வெஸ்டருக்கு சொல்லுவேன். ஏன்னா அந்த பழக்கம் இல்லாதவங்க அதை செய்யும் போது அது அவங்களுக்கு இன்னும் ஒரு வலியை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்காது. இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்டருக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? தைரியம், கன்விக்ஷன், வாங்கணுங்கிற அந்த கிரீடு. அந்த மூணும் அவங்கள ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அந்த சரியான இடத்துல அவங்க அளவாக முதலீடு செய்து இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் ஆர் டூ குட் டு பி வேஸ்டட். நெவர் வேஸ்ட் அ கரெக்ஷன். இதுதான் நமக்கு தொடர்ந்து சொல்லப்படுகின்ற அறிவுரை. திஸ் கரெக்ஷன் இஸ் டூ குட் டு பி வேஸ்டட். வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அளவா இன்வெஸ்ட் பண்ணும்போது தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவு உங்களை காப்பாற்றும். அந்த நிதானம் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கும். ஆனா பார்ட்டிசிபேஷன் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த பார்ட்டிசிபேஷனை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.